அக்ரி அருள்ஜி சேனலுங்க. நம்ம சேனலில் வந்து சாவித்திரி நெல்லை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாவித்திரி நெல் வந்து இட்லி அரிசிக்கு வந்து நல்லா உகந்ததாக இருக்கும். நெல் நட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்று வந்து பிடிங்கி நடுவாங்கள்ல, அந்த நட்டு இப்போ ஒரு 25 நாளாவது. பயிர் பார்த்திங்கன்னா இப்படி பச்சை பச்சேருன்ருக்கு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு தாழ்பூச்சிக்கு ஒரு உரத்தையும், தாழ்பூச்சிக்கு ஒரு மருந்தும், ஆனால் அடி உரமாக வந்து ஒரு உரம் வந்து போடணுங்க. அப்படி போட்டோம்னா பயிர் இன்னும் நல்லா பசுமையாக நல்லா உயரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இதான் பக்கத்து வயல். பக்கத்து வயலில் வந்து வேற ஒருத்தவங்க நட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, நட்டோன்னே இப்படி தண்ணி பச்சையாக இருக்குங்க. நம்ம வயல் பாருங்கள், நல்லா திக்கு பச்சையாக நல்லா பசுமையாக இருக்குது. பார்த்தீங்களா, அதுக்கேற்ற உரம், கரெக்டான உரம், தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா வயல் சூப்பராக சிறப்பாக இருக்குங்க. நீங்களும் அதே போல் விவசாயத்தை செய்யுங்க. ஏக்கருக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 20க்கு 20 ஃபேக்டம்பஸ். ஆனால் அதை வாங்கி போடணுங்க. ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை போடணும். அப்படி 2 மூட்டைனா, நான் 2 ஏக்கர் வச்சுருக்கேன், 4 மூட்டை வாங்கியிருக்கேன். உரம் போடுறது வந்து கரெக்டாக உரம் போடணுங்க. ஏன்னா வந்து சமமாக போட்டால் தான் வந்து பயிரும் சமமாக இருக்கும். அந்த உரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நல்ல உரம் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது. மீண்டும் சந்திப்போம்.